ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பிரபு டாக்கீஸின் இதயங்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சரவணம்பட்டியில் துடியலூர் ரோட்டில் ஓப்பன் ஆகிருக்க ஒயாலா பீஸாக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அண்ட் என்னென்ன ஃபுட்டெல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. நம்ம சரவணம்பட்டி டு துடியலூர் ரோட்டில் தான் இந்த ஒயாலா பீஸா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் தாண்டி வில்லேஜ் பேக்ஸ் அதையும் தாண்டி வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் இந்த ஒயோலோ பீஸா லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உள்ளே என்ட்ரானோம். உள்ளே என்ட்ராகும்போதே நல்லா எல்லோயிஷாக இருந்துச்சு. என்ட்ரானோடனே எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா அவுட்டோர் கேம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. செம சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே இண்டோர்குள்ளாரியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கிட்ஸ் விளையாடுற அந்த ஃபுட்பால் அடல்ட்ஸுக்குமே இருக்குது. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் மாதிரி நம்ம இங்கே ஜாலியாக விளையாடிட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க, ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா நம்ம இங்கே ஜாலியாக கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலாம். அவங்களுக்காக வெயிட் பண்ணி அது சாப்பிட்றதுக்காக உள்ளே போகலாம். அண்ட் கிட்ஸுமே செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுமே கொஞ்சம் நேரம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இது சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா அவுட் சைடு இன்சைட்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லேயுமே டைனிங் வச்சுருக்காங்க. ஸோ வெளியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. லைஃப் இஸ் பெட்டர் வித் பீஸா அப்படின்ட்டு அதை பார்த்துட்டே நாங்கள் அதுக்கப்புறமா உள்ளே போனோம் அப்படின்னாலுமே கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு அவங்களுடைய ஆம்பியன்ஸு. இன்னொரு விஷயம் என்னன்னா உள்ளே எக்கச்சக்கமான இண்டோர் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. எடுத்தோடனே அந்த ஹேண்ட் ஹாக்கியை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸு. ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ குட்டீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அவங்க செம்ம ஜாலியாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுடைய ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா கம் டுகெதர் ஓவர் அ பீஸா அப்படின்லாம் நிறைய லைனப்ஸ் போட்டிருந்தாங்க. செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஒரு எல்லோ கைண்ட் ஆஃப் ஒரு பேக்ரவுண்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுல் தீமுமே பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிக்சர்ஸ் போட்டிருந்தாங்க. லெட்ஸ் லைன் இட் அப் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வாசகங்கள்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கொரியன் பீஸா லான்ச் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஆஃபர்ஸ் காம்போவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இவங்ககிட்ட ஐபிஎல் காம்போ, அப்புறம் கிங் ஃபீஸ்ட் காம்போ, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அது இல்லாமல் ஆலகார்ட்டையும் தனியாக இவங்க வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் பர்த்டேக்கு கூட நீங்கள் ஐஸ்கிரீம்ஸ் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம். அண்ட் பர்த்டே கேக்ஸுமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இங்கே. அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் ஆஸ் யூஷுவல், கோக், ஸ்ப்ரைட், மிரண்டா, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ சாப்பிடும்போது ஜாலியாக ஏதாவது கேம்ஸ் விளையாடிக்கிட்டே சாப்பிட்றது தான் ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும். ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் லைன் அப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் வந்தாங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. நம்ம சஞ்சு அடுத்தது பிரெயின் டீசருக்கு போயிட்டான். ஸோ அதுவுமே செம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். ஸோ நிறைய கேம்ஸ் இங்கே இருக்குது விளையாடுறதுக்கு. அது இல்லாமல் இவங்களுடைய மெனுவில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, பீஸாவில் ரெகுலர், மீடியம்னு நிறையா, அப்புறம் பாஸ்டா, டெசர்ட்ஸு, கொரியன் பீஸா பாக்கெட், அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஐபிஎல் காம்போஸு, அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் காம்போ ஆஃபர்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆர்டர் பண்ண கேப்பில் திரும்பி செகண்ட் ரவுண்ட் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டா சஞ்சு. ஸோ அவன் போயிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு ராக்ஸ்டார் ருத்ரா கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தான். அந்த இன்னொரு கேம் எடுத்துகிட்டு வந்தான். நாங்களுமே மீன் வயல் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணோம். ஹேண்ட் ஹாக்கி நாங்களும் விளையாடினோம். ஸோ இங்கே கிட்ஸு மட்டும் இல்லை, அடல்ட்ஸுமே செம ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடலாம். சஞ்சு ஃபைனலாக அவனுடைய லூடோ கேம் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ சஞ்சு இங்கே தான் லூடோ கேம் விளையாடி பழகினா. அவனுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சீசி கார்லிக் பிரெட் வந்துருச்சு. ஸோ சூப்பராகவே இருந்தது. எட்ஜஸில் நல்ல கிறிஸ்பியாகவும், உள்ளே செம மிருதுவாகவும் இருந்துச்சு. செம சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த பீஸா பாக்கெட் வந்துச்சு. ஸோ சிக்கனில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு கொரியன் பீஸாவுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பீஸா பாக்கெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா செம சூப்பராக இருந்துச்சு. அந்த கொரியன் பீஸா புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. அப்புறம் பிச்சு போட்ட கோழி அப்படிங்கிற பீஸா தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம
தூளாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் தென் அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த 4 டிஷ்ஷஸ் தான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அண்ட் சஞ்சுவுக்கு வந்துட்டு இது செம்ம சூப்பராகவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து சீஸ் கார்லிக் பிரெட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா நாமளுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பீஸா பாக்கெட்டை ட்ரை பண்ணி பார்த்தோம். சிக்கன் ஸ்டஃப் போட்டு செம்ம சூப்பராகவே வந்து இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரை பண்ணதான் வந்துட்டு அந்த பிச்சி போட்ட கோழி அப்படிங்கிற அந்த பீஸா வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அங்கே அதில் வச்சுருந்த அந்த ஸ்டஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட செட்டிநாடில் போட்டிருந்த மாதிரியான ஒரு நல்ல டேஸ்ட்டே வந்து கொடுத்துருந்துச்சு. மஸ்ட் ட்ரை அப்படின்னே வந்து தான் சொல்லுவேன். செம தூளாக இருந்துச்சு. அந்த கிட்ஸுக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். சஞ்சுவுமே வந்து இதை சாப்பிட்டுட்டு செம தூளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ராக் ஸ்டார் ருத்ரா வந்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி இருந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நானும் சஞ்சுவும் ருத்ராவுமே வந்து சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த பீஸா மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். இருக்க ஸ்டப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செம்ம தூளாகவே வந்து இருந்துச்சு, செம்ம டேஸ்டியாகவே இருந்துச்சு. அதனால தான் இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக நல்லா பாயில் ஆகி நல்லா வெந்து செம்மையாக குக் ஆகி சூப்பராக வந்திருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரை பண்ணதான் வந்து இந்த கொரியன் பீஸா. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் சீஸ் கார்லிக் சாசேஜ் அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்துட்டு கிட்ஸ் சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக அவங்க சாப்பிட்ட ப்ரௌனியுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது ஃபைனலாக ஒரு கேம் வந்து ஆடிட்டு போகலாம் அப்படின்னாங்க சஞ்சு ருத்ரா. செம்மையாக விளையாடி என்ஜாய் பண்ணாங்க 2 பேரும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒயாலா பீஸா வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய பிரபு டாக்கீஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி சூப்பரான ஒரு செம்மையான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாரணுங்கோ.